வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. எஸ்எஸ்எல்சி 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பகுதி 3 பார்ட் 3. குறிப்பு: எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 42க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 10 questions. Question number 42 is compulsory. ஸோ டோட்டலாக 14 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் 10 கொஷின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். கொஷின் நம்பர் 35. கோண இரு சமவெட்டி தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஸோ கோண இரு சமவெட்டி தேற்றத்தினுடைய கூற்று என்னது? தட் இஸ் ஒரு முக்கோணத்தின் போட்டுக்கிறேன். ஒரு முக்கோணத்தின் முதல்ல இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த முனைப்புள்ளியை ஏ அப்படின்னும், இந்த முனைப்புள்ளியை பி அப்படின்னும், இந்த முனைப்புள்ளியை சி அப்படின்னும் பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு முக்கோணம் போட்டாச்சு. ஒரு கோணத்தின் இதில் ஏதோ ஒரு கோணத்தை நான் எடுத்துக்கணும். ஸோ நான் ஏ அப்படிங்கிற ஒரு கோணத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது. ஸோ உள்பக்கமானா தான் இந்த முக்கோணத்துக்குள்ள. ஸோ அவங்க இந்த வெளிப்பக்கத்தை பற்றி அவங்க சொல்லலை, வெளியில் இருக்கிற கோணத்தை பற்றி சொல்லலை, உள்ள மட்டும் சொல்கிறாங்க. ஓகே, உள்புறமான இரு சம வெட்டியானது. ஸோ இந்த கோணத்தை இப்போ 2 சமமாக வெட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 50 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை 2ஆக பிரித்தா என்ன நமக்கு வரும்? தட் இஸ் இப்போ போடுறேன் பாருங்கள். ஸோ 2ஆக பிரித்தா, ஸோ இப்போ நான் இதை 2ஆக பிரிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே? ஸோ இது ஒரு 25 டிகிரி, இது ஒரு 25 டிகிரி, அப்படி 2 விதமாக நமக்கு கிடைக்கும். ஓகே, கிடைச்சோடனே அதுதான் இங்கே உட்புற இருசமவெட்டியும் போட்டாச்சு. அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை, எந்த கோணத்தை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்? ஸோ இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த கோணம். ஸோ இந்த ஏங்கிற டோட்டல் கோணத்தை, அதாவது 50 டிகிரி எடுத்துருந்தோம். அதனுடைய எதிர்பக்கம் எது? ஸோ இதுதான் பிசி தான் அதனுடைய எதிர்பக்கம். ஓகே, அந்த பக்கத்தை உட்புறமாக அப்படிங்கிறாங்க. ஸோ உட்புறம்னா என்ன? ஸோ இதுக்கு உட்புறமா. ஓகே, உட்புறமாக அக்கோணத்தினை. ஓகே, அக்கோணம் எது? ஸோ இப்போ பிரித்த கோணம் எது? ஸோ இங்கே 25 டிகிரி இருக்குது, இங்கே ஒரு 25 டிகிரி இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் கொடுக்கணும்ல. ஸோ நான் அதுக்கு நான் என்னென்னு பேர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த புள்ளிக்கு பேர் வந்து டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின். ஸோ இந்த கோணம் எது? 25 டிகிரி அடக்கிய பக்கம்னா எது பாருங்க. இப்போ 25 டிகிரி அடக்கிய கோணம் எது? இதோ இது அண்ட் இது அண்ட் இது, இந்த முக்கோணத்தை ஏற்படுத்துச்சா? ஓகே, அதே போலவே என்ன இருந்துச்சு? ஸோ இன்னொன்று, ஸோ இப்படி ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. ஓகே, இந்த முக்கோணத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துச்சா? அந்த அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன விகிதம்? தட் இஸ் பாருங்க, ஏ பி அப்படிங்கிற ஒரு பக்கமா, அதே போல ஏ சி அப்படிங்கிறது இன்னொரு பக்கமா? ஆமா. அதே போல இங்க பாருங்க, இங்க இருக்கிறது பாருங்க, பி டிங்கிறது இது ஒரு பக்கம், அதே போல இது ஒரு பக்கம் இல்லையா? டிசிங்கிறது ஒரு பக்கம். ஸோ அடக்கிய பக்கங்களில் விகிதத்தில் பிரிக்கும்னா ஏபி. ஸோ ஏபி ஒரு பக்கம். ஓகே, ஏபி பை ஏ பக்கமாக வச்சுருந்தா இன்னொரு பக்கம் என்னது? சி. ஸோ பை, ஆனால் இதில் நமக்கு தெரியும் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? இந்த சென்டர் வேல்யூ, நான் இப்போ கலர் அடி தெரியுதா? இது வந்து பொது பக்கம். இதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. தட் மீன்ஸ் ஏடியை பற்றி நம்ம வந்து நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா ஏடி வந்து பொது பக்கம், பொது இல்லையா? அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ அது இல்லாத மற்ற பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னெல்லாம் இருக்குது? ஏபி இருக்குது. ஸோ இப்போ ஏபி பை ஏசி எதுக்கு சமமாக இருக்குமா? தட் இஸ் பிடி பை சிடிக்கு சமமாக இருக்குமா? பை சிடிக்கு சமமாக இருக்குமா? இப்போ நான் சொன்ன அதே கான்செப்டை இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஏ அண்ட் இங்கே வந்து பி கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ ஏ, இது பி அண்ட் இங்கே வந்து இது சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த 3 முனைப்புள்ளிகளும் கொடுத்துட்டாங்க. அண்ட் என்னாச்சு? ஸோ இதை 2ஆக பிரிக்கிறாங்க. பிரித்தோன்னா ஸோ இது பாதி இது பாதி, அதனால தான் இதுக்கு 1 அப்படின்ட்டு இதுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் இது போய் மீட் பண்ணுற இந்த இடத்த டின்னு வச்சுட்டாங்க. ஓகே, நிரூபணம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கொடுக்கப்பட்டவை. ஸோ எதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. ஆமாம், அதில் ஏடிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏவினுடைய உட்புற இருசமவெட்டி. ஏன்னா அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ டு ப்ரூவ், என்ன நிரூபிக்கணும் நம்ம? தட் இஸ்
ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி. ஸோ மறுபடியும் பிடி பை சிடி அப்படின்னு நம்ம நிரூபிக்கணுமா. அமைப்பு என்ன? ஸோ என்ன அமைக்கிறோம்? தட் இஸ் ஏபிக்கு இணையாக, ஸோ ஏபி இதுதான், அதுக்கு இணையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சி வழியாக, ஸோ சி வழியாக என்ன பண்ணுறோம்னா இந்த கோடை வந்து என்ன பண்ணுறோம், இணைக்கோடாக வரைஞ்சிடறோம். ஸோ அதுதான் இணைக்கோடு வரைஞ்சிடறோம். நெக்ஸ்ட், ஏடியின் நீட்சியானது சி வழியாக செல்லும் கோட்டினை இயில் சந்திக்கிறது. ஓகே, அப்போ ஏடி இருக்கு இல்லையா, ஏலேருந்து டி வழியே போதில்ல இந்த கோடு கரெக்டாக நேராக எங்கே போய் சந்திக்குதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆக்சுவலாக இணைக்கோடுனா என்னது, இதுக்கு இணையாக இப்படி ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே போய் இது போய் சந்திக்குதான். இப்போ இந்த மாதிரி டேப்லர் காலம் நம்ம போட்டிருக்கணும். ஸோ என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கூற்று, அடுத்தது காரணம். ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் ஏஇசி ஆங்கிள் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஏஇசி அப்படிங்கிற இந்த ஈங்கிற ஆங்கிள் எதுக்கு சமமாக இருக்குன்னா பிஏஇக்கு சமமாக இருக்குது. தட் இஸ் பிஏஇ தட் இஸ் இதுக்கு சமமாக இருக்குது. தட் இஸ் 1 அப்படிங்கிற இந்த ஆங்கிளுக்கு சமம் அப்படிங்கிறாங்க, இந்த ஆங்கிளுக்கு. ஸோ ஒரு குறுக்கு வெட்டியானது. ஸோ எப்போ அது குறுக்கு வெட்டின்னு நம்ம சொல்லுவோம்? ஸோ 2 இணைக்கோடுகளை வெட்டினா தான் குறுக்கு வெட்டி. ஸோ இப்போ இதுவும் இதுவும் இணைக்கோடுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி 2 இணைக்கோடுகளை வெட்டுறது எதுன்னு பாருங்க. ஸோ இந்த கோடு தான் வந்து வெட்டுது. ஓகே, அப்படி வெட்டுச்சுன்னா இந்த 2 இணைக்கோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்றுவிட்ட கோணங்கள். ஒன்றுவிட்ட கோணங்கள்னா எது? ஸோ இந்த 2, இந்த 2வது கோணம். ஸோ இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கோணமும் இங்கே இருக்கிற இந்த கோணமும் சமம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது 2 அப்படின்னா இதுவும் 2. அடுத்தது இது என்ன கோணமோ அதே தான் இந்த கோணமும். ஸோ இது 2 சமம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இங்கே ஏல நம்ம நீட்சி இங்கே கொடுத்தோம் இல்லையா, இங்கே ஏல, அப்போ இது ஆங்கிள் 1 அப்படின்னா ஸோ இது கட்டாயமாக இதுவும் 1ஆ தானே இருக்க முடியும். அதுதான் அவங்க வந்து ஏஇசியும் பிஏஇயும் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த செகண்ட் ஸ்டெப் பாருங்க. தட் இஸ் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, ஸோ ட்ரையாங்கிள் ஏசிஇ என்பது ஒரு இரு சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் எது? ஸோ இங்கேருந்து பாருங்க, நான் இப்போ கலர் அடிச்சு காட்டுறேன் பாருங்க, ஏசி அண்ட் இ, இதைத்தான் ஃபுல்லாக அவங்க எடுக்கிறாங்க, இந்த ட்ரையாங்கிளாக காட்டுறாங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு இரு சமபக்க முக்கோணம்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும் நினச்சி பாருங்க. தட் இஸ் இங்கே ஆங்கிள் என்னது 1, அப்போ இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பக்கமும், அடுத்தது இங்கே ஆங்கிள் என்னது 1, இதுக்கு எதிராக இருக்கக்கூடியது இந்த பக்கம். அப்போ இந்த 2 பக்கமும் சம அளவாக தான் இருக்கும். அதாவது தட் மீன்ஸ் சம பக்க நீளங்களே உடையதாக இருக்கும். அப்படி 2 பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா ஒரு முக்கோணத்தில் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இரு சமபக்க முக்கோணம் தானே சொல்லுவோம். ஆமாம், ஏன்னா ஏசி ஈக்குவல் டு சிஇ. இப்போ ஏசிக்கு பதில் தட் இஸ் ஏசிக்கு பதில் நான் என்ன எழுதலாம், சிஇ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஸோ 2 பக்கத்தினுடைய நீளமும் சமம் அப்படிங்கிறாங்க. இப்போ 3வது ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க பாருங்க. தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிடி இது பாருங்க. ஸோ இங்கேருந்து ஏபிடி. ஓகே, இதுவும் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இசிடி. ஸோ இசிடி, இந்த 2 ட்ரையாங்கிளும் என்ன இருக்குன்னா ஆங்கிள் விதிமுறைப்படி இது எப்படி இருக்குதாம், ஸோ சிமிலாரிட்டி வடிவொத்தது அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன் இது வடிவொத்ததுன்னு சொல்கிறாங்க? பிகாஸ் இங்கே பாருங்க 1 இருக்கா, ஸோ இங்கேயும் 1 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 2ங்கிற ஆங்கிள் இருக்கா, ஸோ 2ங்கிற ஆங்கிள் அதே தான், 2ன்னு அளவுடைய ஆங்கிள், அது 1ன்னு அளவுடைய ஆங்கிள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்துலையும் இந்த முக்கோணத்தில் 2 முக்கோணத்துலையும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி இது ரெண்டுமே என்னன்னு சொல்லலாம், சிமிலாரிட்டி வடிவொத்ததுன்னு சொல்லலாம், வடிவொத்தவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வடிவொத்தவைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்கோம், வடிவொத்தவையாக இருந்துச்சுன்னா ஏபி தட் இஸ் ஏபி, இதுதான் ஏபி பை சிஇ. ஸோ இந்த இடம் சிஇ ஈக்குவல் டு பிடி. பிடி என்னது, ஸோ இது பிடி பை சிடி. ஸோ சிடி. ஸோ இப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான் இங்கே அவங்க போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு என்ன இங்கே வரல பாருங்க. ஸோ ஏபி வந்துருச்சு, பிடி வந்துருச்சு, சிடி வந்துருச்சு. இங்கே பிரச்சனையே நமக்கு இங்கே ஏசி வரல, தட் இஸ் சிஇன்னு வந்திருக்கு. அப்போ ஆனால் நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், தட் இஸ் ஏசி ஈக்குவல் டு சிஇ. ஓகேவா? அப்போ அது கொண்டாந்து போட்டால் போதும் தானே. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இந்த 1வது ஈக்குவேஷன்லேருந்து ஏசி ஏன்னா சிஇன்னு எழுதலாம். ஸோ அது போல் எழுதும்போது இந்த சிஇக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துட்றேன், ஏசிங்கிற அந்த பக்க நீளத்தை கொடுத்துட்றேன். அப்போ நான் என்னுடைய தேற்றத்தில் சொல்கிறது போல் ஏபி பை
AB by AC equal to BD by CD அப்படின்னு நான் நிரூபிச்சிட்டேன். ஸோ தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. Angle bisector theorem. Angle bisector theorem. The internal bisector of an angle of a triangle divides the opposite side internally the ratio of the corresponding sides containing the angle. In the triangle, what they are giving? That is the internal bisector. So, internal bisector of an angle of a triangle. So, I am just giving the name of the vertices. This is A, this is B, and this is C, and I am taking angle A. And what they have given, that is internal bisector. So, I am going to draw a line that bisect the angle into two equal angles. Okay, this is that internal bisector. Okay, so it divides the angle into two equal angles. So this is the, if I am taking this as a 50 degree, so I will get this is the 25 degree and this also 25 degree. Okay, right. Next, divides the opposite sides internally. So for the 50 degree, which is the opposite side? This one is that is, I am drawing this one, that is BC is the opposite side of this A angle. Okay. Divides the opposite side internally the ratio of the corresponding sides, the sides containing the angle. When, so this is the angle. So first angle, if I am taking 25 degree means, what is the side? So this is the common side, that is A, and I am putting name as a D. AD is a common side for both 25 degree. Okay, but other than AD, we have AB here and BD. And likewise, other than AD, we have AC and DC. Okay, so what they are giving? The ratio of the corresponding sides. What is the ratio? Ratio means it's a division. Division of corresponding sides. What are the corresponding sides? If I am taking AB, then for me AC is the corresponding side. So AB by AC equal to. Next, if I am taking BD is my side, BD is my side, okay, its corresponding side is CD. So divided by CD, given as in triangle ABC. Okay, so this triangle has A side, A that is here and B is here and C is there. Okay, next what they are telling, AD is the internal bisector. So AD, this is AD. Okay, this is the internal bisector of this A angle. To prove, we have to prove what? That is AB by AC equal to BD by CD. The construction, what they have given, that is draw a line through C. So you just draw a line through C. This is that line, and which is parallel to AB. So AB. So to meet which one? AD. So AD is meeting place E. Okay. Both here and here. It's a parallel line, and this is a transversal. So it is making alternate angles. Which one? This 2 and this also 2. That is all. This is the alternate angles. It makes equal. Okay. So likewise here you just look at this one. This angle. What is this angle? So this and that angle both are same. Okay. So at the D. Okay. You just keep it on mind. Okay. And what we are getting, that is the angle AEC. Just look at the angle AEC. AEC is what? This one angle. And what is BAE? So BAE. Okay, this is also one angle. Yes. So it is both are same. ABD. Okay, what is ABD? So it is a 2, angle 2. Okay, next ECD. Okay, ECD means ECD. This is also 2. Okay, it makes it. So both angles are same. So I am putting angle 1 and angle 2 as the same. Okay, by using this transversal. Okay, next, what is the second concept? That is triangle AC is isosceles. Why it is called isosceles? Because when it is isosceles, if a triangle has both two sides are equal, then it is called isosceles, isn't it? So in triangle ACE, what is ACE? So this is ACE triangle. This angle 1. So it has the length CE, and this angle 1 has the opposite side length is AC. So AC and CE are both equal
equal length. So that is what they have given, that is AC equal to CE. Okay, right. Next, in the third concept, they are producing the similarity. Okay, why they are using the similarity? So for the similarity only we will get this AB by AC and BD by CD. Triangle ABD, what is this? ABD. Okay, just you draw this one. Next, you just take the triangle ECD. Okay, what is ECD? EC and D. Okay, right. Okay, here angle similarity is there. Why? Because this is one angle 1 and angle 2. Here also in this triangle we have 1 and 2 angle. Okay, so this both triangles, so this one and this one are similar because the angle property. Okay, hence we can easily say that AB, that is AB by CE, that is I have put here. Okay, next BD by CD, that is BD, it is here, and by CD. Okay, CD. Okay, what is the another one thing we have to prove? Here AB by AC we need, but here it is a CE. So by this property we can get C instead of, I mean, we can get AC instead of CE. Okay, so that is given here. So from 1, what we have to say, AC is equal to CE. Hence, I am interchanging CE into AC. So I will get the proof. So hence proved. Question number 36. 8, 6, 5, 11, -5, 12 மற்றும் -4, 3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. Find the area of a quadrilateral formed by the points 8, 6, 5, 11, -5, 12 and -4, 3. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது போல 8, 6. ஸோ அந்த பாயிண்ட் A அப்படின்னு எடுத்துக்கிறேன். 5, 11 that is B அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் -5, 12. ஸோ அதை C அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். -4, 3. ஸோ அதை Dன்னு எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த முனைப்புள்ளிகள் எல்லாம் கொண்டு நான் ஒரு நாற்கரத்தை, தட் இஸ் ஒரு குவாட்ரிலேட்டரலை உருவாக்கியாச்சு. ஓகே, இப்போ அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாற்கரத்தின் பரப்பு, தட் இஸ் ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல். அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் ஜஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க, half இன்டூ, ஸோ x1, எக்ஸ் சார்ந்ததெல்லாம் மேலே போட்டுக்கோங்க. x1ல ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் எதுலேயே முடியணும்? x1ல தான் முடியணும். ஓகே, அதே போல் y1ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக y1லேயே கொண்டு போய் முடிச்சிருங்க. மொத்தமாக எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? ஸோ 4 பாயிண்ட்ஸ், 1, 2, 3, 4. ஸோ இதுக்கு இடைப்பட்ட இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதுதான் அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதை நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுற பாருங்க, 1/2 இன்ட்டு, ஸோ தட் இஸ், இப்போ பாருங்கள், ஸோ மேலேருந்து இப்படி கீழே இறங்குங்க. ஓகே, அதை வந்து நம்ம ஒரு ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் x1 y2. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், x2 y3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், x3 y4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், x4 y1. ஓகே, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இப்போ? ஸோ மேலே போகிறது பாருங்கள், தட் இஸ் y1 x2. ஸோ அதுக்கு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க, y1 x2, நெக்ஸ்ட்டு y2 x3. ஸோ y2 x3, நெக்ஸ்ட் y3 x4. ஸோ y2 x4, நெக்ஸ்ட்டு y4 x1. ஸோ y4 x1. ஓகே, இதோட முடிச்சுட்டு இதுக்கு நடுவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது ரெண்டையும் கட்டாயமாக மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்னது போல் ஃபஸ்ட் நம்ம என்னெல்லாம் எழுதணும், x1எல்லாம் எழுதிக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், x1 என்ன இருக்குது? ஸோ x1க்கு பதிலாக 8, x2க்கு பதிலாக என்ன போடணும்? 5. இப்போ x3க்கு பதிலாக என்ன போடணும்? -5. நெக்ஸ்ட் x4க்கு பதிலாக -4. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணணும்னு சொன்னால் x1 தான் எழுதணும். ஸோ 8. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் என்ன எழுதணும்? y எழுதணும். ஓகே, y எல்லாம் எழுதுங்க. ஸோ y1க்கு பதிலாக 6, y2க்கு பதிலாக 11, y3க்கு பதிலாக 12, y4க்கு பதிலாக 3. இப்போ மறுபடியும் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? y1 தான் எழுதணும். ஸோ 6. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணலாம்? தட் இஸ் இப்போ டவுன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ
ஸோ இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க 1/2 தட் இஸ் என்ன பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கொயர் பிரேஸ் போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். தட் இஸ் பாருங்க, இப்போ இப்போ 8ஐயும் 11ஐயும் பெருக்கிக்கோங்க. அதே போல் என்ன பண்ணணும், 5ஐயும் 12ஐயும் பெருக்கிக்கோங்க. அடுத்தது -5ஐயும் 3ஐயும் பெருக்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், -4ஐயும் 6ஐயும் பெருக்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் ப்ளஸ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம லாஸ்ட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்கொயர் பிரேஸை போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, மைனஸ் போட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், அப் சைடு. ஓகேவா? ஸோ எப்படி போவீங்க பாருங்கள். ஸோ இப்படி, ஸோ 6 × 5. அடுத்தது என்ன எழுதணும், 11 × -5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஸோ 12 × -4. 12 × -4. அடுத்தது என்னது, 3 × 8 போட்டாச்சா? போட்டுட்டு இப்போ இதுவும் அதே போல் செட் ஸ்கொயர் போட்டு ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது உள்ளே இருக்கிறத நம்ம ஸோ என்ன பண்ணலாம் பாருங்கள், 8 × 11. ஸோ 8 18 எவ்வளோ வந்துச்சு, ஸோ 88. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 12 எவ்வளோ, ஸோ 60. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது, ஸோ 3 15. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு டைம் மைனஸ்னால போட்டாச்சு, வெளியில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இப்போ மைனஸ் ஆஃப் 6 24. ஓகே, இதை நான் சைடில் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இது தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே வாங்க. ஸோ 6 எவ்வளோ, 30. ஓகே, இப்போ நடுவில் என்ன போட சொல்லியிருந்தேன், ப்ளஸ் போட சொல்லியிருந்தேன். ப்ளஸ் போட்டுக்கோங்க. தட் இஸ் ப்ளஸ் அப்படியே வந்துடும். ஸோ 11 × 5 எவ்வளோ, -55. ஓகே, இப்போ ப்ளஸ் 12 × 4 -48. ஓகே, இப்போ 8 3 24. ஓகே, இப்போ அதை நான் அப்படியே கீழே எழுதிக்கிறேன். தட் இஸ் 1/2. நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா, அதை இங்கே எழுதிக்கலாம். 88 + 60 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னாச்சு பாருங்க. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -15. இப்போ மறுபடியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸ் தான். ஸோ -24. ஓகே, இதை முடிச்சுக்கோங்க. அப்புறம் மைனஸ், இந்த மைனஸ் எது தெரியுதா, ஸோ இங்கே போட்டிருக்கேன். இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் தான் நான் இப்போ இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே கீழே இருக்குல்ல, இது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 30. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கா, அப்போ இது என்ன ஆகுது, -55. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன இருக்குது பாருங்கள், மறுபடியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. அப்போ மறுபடியும் -48. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, +24. ஓகே, 60ஐயும் கூட்ட போகிறேன். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 88 60ஐயும் கூட்டுங்க. ஸோ 8 148. ஓகே, 148லேருந்து என்ன பண்ணணுமா, ஸோ -15 பண்ணணுமா. ஸோ ஓகே, பண்ணான்னா நம்மளுக்கு 3 3 133 வருது. ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் -24 பண்ணணுமா. ஓகே, அப்போ -24 மறுபடியும் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், தட் இஸ் 3ல் 4 போச்சுன்னா 9. அடுத்தது இங்கே 2ஆக மாறி இருக்கும் இல்லையா, ஸோ 2ல் 2 போச்சுன்னா 0. ஸோ இங்கே 109. ஸோ இதுக்கு பதிலாக என்ன வருது, 109 வருது. ஓகேவா, எதுக்கு பதிலாக, ஸோ டோட்டலாக இது எல்லாத்துக்கும் பதிலாக பார்த்தீங்கன்னா 109 வருது. ஸோ அதை நான் கீழே இங்கே எழுதிக்கிறேன். தட் இஸ் 1/2 இன்ட்டு, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு 109. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஸோ 30 -55. ஸோ இப்படி இருந்தால் எது பெரிய நம்பரோ அதை மேலே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் மாற்றி போடுறேன் பாருங்கள். ஸோ இதை எடுத்துடுங்க. இப்போ 55 மைனஸில் இருக்குது, நெக்ஸ்ட்டு 30 கீழே போட்டுக்கோங்க. இப்போ கழிங்க, ஏன்னா மாறி மாறி இருக்கு இல்லையா குறி. ஸோ இது ப்ளஸ் குறி, அது மைனஸ். அப்போ கழிங்க. ஸோ 25 யார் பெருசு, 55 தான் பெருசு. அப்போ -25 ஆயிடுச்சு. அப்போ எதை ரெண்டையும் பண்ணால் நம்மளுக்கு -25 கிடைக்குது, ஸோ 30ஐயும் -55ஐயும். ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ -25. அடுத்தது என்ன பண்ணணுமா, ஸோ -48 போடணுன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் -48 போடுறேன். ஸோ எவ்வளோ வருது பாருங்கள், 8 5 13. ஸோ 7. ஆனால் மைனஸ் தான் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், +24.
இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ 24 ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அதை இங்கே போட்டுக்கிறேன். ப்ளஸ் 24. இப்போ ரெண்டுமே சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நம்ம கழிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 6 மாறிடும். இங்கே 13. 13ல் 4 போச்சுன்னா 9. 6ல் 2 போச்சுன்னா 4. ஸோ 49. இப்போ இதில் யார் பெருசு பாருங்க. ஸோ -73 தான் பெருசு. அப்போ அதோடைய குறி தானே வரணும். ஸோ அப்போ என்ன வரணும்? -49. ஸோ ஓகே, அப்போ இங்கே போடுங்க அதை -49. ஓகே, ஸோ செட் பிரேஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. 1/2. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? ஸோ 109 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் 49. இப்போ என்ன பண்ணுறீங்க? 1/2. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? இதுக்குள்ளே வந்துருக்கிறத 109ஐயும் ஸோ 49ஐயும் ஆட் பண்ணுங்க. ஸோ 18. ஸோ 5 158. ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக 158. இப்போ ஒரே நம்பராக மாறினால இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். 158. ஓகே, ஸோ 1 பெருக்கல் 158 தெரியும். 158 கீழ் 2ன்னு. இப்போ நம்ம 2ஆல் அடிக்கலாமா? ஓகே, பாருங்க 7 2 14, மிச்சம் 18 இருக்கு. ஸோ 9 2 18. ஸோ நம்மளுடைய விடை என்னது? 79 சதுர அலகுகள் அல்லது 72 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுருங்க. கொஷின் நம்பர் 37. 7x minus 3y equal to -12, 2y equal to x plus 3 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழி செல்வதும் x அச்சுக்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. Find the equation of a straight line parallel to x-axis and passing through the point of intersection of lines 7x minus 3y equal to -12 and 2y is equal to x plus 3. ஸோ என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் 7x minus 3y is equal to -12. அடுத்தது 2y equal to x plus 3. சரி, அந்த ரெண்டு நேர்கோடுகள் இருக்கு. ஸோ லைன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட் லைன்ஸ், அந்த லைன்ஸோட ஈக்குவேஷன்ஸை நம்ம இப்போ எழுதியாச்சு பாருங்க. ஸோ இங்கே நான் அதை எழுதுற பாருங்க. 7x minus 3y is equal to -12. இப்போ இந்த -12 சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கே பாருங்க +12 மாறிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். அடுத்தது என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. தட் இஸ் 2y equal to x plus 3. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வந்துட போறேன் பாருங்க. தட் இஸ் x plus 3 minus 2y ஆகும். 2y equal to 0. ஸோ அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் x minus 2y plus 3 equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகே, அது இல்லாமல் வேற என்ன கான்செப்ட் கொடுக்குறாங்க? x அச்சுக்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாடுனா பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு x அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு நமக்கு தெரியும். That is y is equal to b. The equation of line parallel to x-axis is y is equal to b. Okay, இப்போ by solving. So by solving எது ரெண்டையும் 7x minus 3y plus 12 equal to 0, x minus 2y plus 3 equal to 0 சால்வ் பண்ணுறது மூலியமாக we get intersecting point. ஸோ ரெண்டு கோடுகளும் சந்திக்கும் புள்ளியை காணலாம். ஸோ அதனால தான் இங்கே நான் ஜென்ரலாக x, இங்கே y and 1 போட்டுக்கிட்டாச்சு. -3. ஸோ அதுதான் இது. அடுத்தது என்னது? 12. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7 இங்கே இருக்குது. மறுபடியும் என்ன? -3 தான் போடுறோம். நெக்ஸ்ட்டு -2 போடுறோம். -2. அப்புறம் என்ன இருக்குது? 3. அப்புறம் 1 போடுறோம். ஏன்னா ஒரு டைம் எக்ஸ் தானே, அதனால 1 போட்டாச்சு. அப்புறம் மறுபடியும் -2ல் தான் முடிக்கணும். ஓகே, போட்டதுக்கப்புறம் ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண முடியும்? தட் இஸ் இந்த எக்ஸ் ஜென்ரலாக எழுதிக்கோங்க, ஒய் இங்கே எழுதிக்கோங்க, அடுத்தது 1 எழுதிட்டு எல்லாத்துக்கும் இடையில சமத்தை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க. ஸோ தட் இஸ் இதை பெருக்குங்க. ஸோ -3 × 3 minus into minus of -2 into 12. Next 12 into 1 minus 3 into 7. Next என்ன இருக்குது? 7 into -2, 1 into -3. ஸோ அப்படி போடும்போது இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ -3 into 3 -9. -2 into 12. ஸோ 24, -24. இங்கே -1 இருக்குது. ஸோ அதை வெளில போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? தட் இஸ் y by. ஸோ இங்கே பாருங்க 12 பெருக்கல் 1 12 தான். அடுத்து 3 21, அது இங்கே போட்டாச்சு. இங்கே நடுவில் இருக்கிற மைனஸ் போட்டாச்சு. அடுத்து 7 2 14 -14 மைனஸ் போட்டாச்சு. 1 3 3 -3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் பை. இப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க? ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ -9 + 24 போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது ஒய் பை 12 - 21. அப்போ 21லேருந்து 12 போச்சுன்னா -9, அது இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1 பை -14. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ +3 போடுறீங்க. 9 போச்சுன்னா 15. அடுத்தது -9 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ -14ல் 3 போச்சுன்னா
ஸோ 1 1 மைனஸ் தான் பெருசு, ஸோ -11. ஸோ அதுவும் போட்டாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக எடுத்து போட்டால் போதும், அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது, x/15 அதான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் இது என்னது, ஸோ தட் இஸ் 1/-1 இருக்கா, இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்படி ஈக்குவேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் x ஈக்குவல் டு, ஸோ 1 இன்ட்டு இது வந்து இங்கே போய் பெருக்கும், ஸோ 1 × 15/-11. தட் இஸ் அப்போ என்ன எழுதலாம், எக்ஸுக்கு பதிலாக ஸோ -15/11 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸோ இப்போ இந்த y/-9 எடுத்துக்கணும். ஸோ தட் y/-9 எடுத்துட்டேன். ஸோ இப்போ அது எதுக்கு சமம் பண்ணுறேன், ஸோ இங்கே இருக்கக்கூடிய 1/-11க்கு ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, ஒய்யோட வேல்யூ -9/-11 அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ அப்போ அது ரெண்டுலேயுமே மைனஸை வந்து நம்ம அடிச்சோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 9/11. ஹென்ஸ் இட் பாசிங் த்ரோ. ஸோ இந்த ரெண்டு கோடுகளும் எங்கே சந்திச்சுக்குதான், தட் இஸ் x, அந்த புள்ளி என்னது, ஸோ இங்கே கிடைச்சது இல்லையா, இந்த x அப்படிங்கிற -15/11 அப்படிங்கிற பாயிண்ட்டும் 9/11ங்கிற பாயிண்ட்டும் தான், அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த புள்ளியில தான் ரெண்டு கோடுகளும் வந்து மீட் பண்ணிக்குதான். இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, தட் இஸ் எக்ஸ் அச்சுக்கு இணையானதான நேர்கோட்டினுடைய சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ் அச்சுக்கு தட் இஸ் the equation of a straight line parallel to x axis. நம்ம ஆல்ரெடி x axisக்கு என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், தட் இஸ் y is equal to bங்கிறது ஆல்ரெடி நம்ம we know that. ஓகே, ஸோ அப்போ அந்த y is equal to b தான் இங்கே எழுதியிருக்கேன். தட் இஸ் x அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ x axis. ஓகே, நம்ம தான் இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, தட் இஸ் என்னது 9/11. ஸோ அந்த y is equal to 9/11 போடுங்க. நெக்ஸ்ட் இப்போ y வந்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, 11y equal to 9 மாறும். that is equal to 11y minus 9 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான அந்த ஈக்குவேஷன். இதுதான் அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு. கொஸ்டின் நம்பர் 38. ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்கள் உள்ள இரண்டு கப்பல்கள் 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. கலங்கரை விளக்கத்தின் உயரம் h மீட்டர். இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன எனில் இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 4h/√3 மீட்டர் என நிரூபிக்கவும். From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ships passes through the foot of the lighthouse, shows that the distance between the ship is 4h/√3 meter. கலங்கரை விளக்கத்துடைய உச்சி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கலங்கரை விளக்கம் வேணும். ஸோ இதுதான் இந்த ஏபி இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, இதுதான் வந்து நம்மளுக்கு என்னன்னா கலங்கரை விளக்கம். ஓகே, ஸோ இதனுடைய உச்சியிலிருந்து, ஸோ நான் இந்த உச்சினா எந்த இடத்துல, இந்த பி கிட்ட இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எதிரெதிர் பக்கங்களில் உள்ள இரண்டு கப்பல்கள் 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணத்தில் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இதுதான் நம்மளுடைய பார்வை கோடு இல்லையா. ஸோ நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் இப்படி தான் வரும். ஓகே, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கண்ணானது கீழே இப்படி தான் பார்க்கும், இந்த வாக்கில் கீழே பார்க்கும். பார்த்துச்சுன்னா என்னது, தட் இஸ் 30 டிகிரியில் வந்து என்ன பார்க்குது அப்படின்னா, ரெண்டு கப்பல், தட் இஸ் டி அப்படிங்கிற ஒரு கப்பலையும் சிடிங்கிற ரெண்டு கப்பல். ஸோ அதை நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ கப்பல்கள் வந்து என்னது, சி அண்ட் டி. ஓகே, கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஹெச் மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதனுடைய லென்த் என்ன சொல்றாங்க, தட் மீன்ஸ் லென்த் சொல்லக்கூடாது, ஹைட் வந்து என்னது, ஹெச் மீட்டர். ஓகே, இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகவே ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன. தட் மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிங்கிற கப்பலும் சிங்கிற கப்பலும் நெக்ஸ்ட் இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய அடிப்பகுதியான ஏவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோடு, இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, இந்த நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கான். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க, இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 4h/√3 மீட்டர் என நிரூபிக்கவும் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் அவங்க கேட்கறது என்னன்னா, ஸோ இந்த டில இருந்து இந்த சி வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த லென்த்து தான் அவங்க கேட்குறாங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்கன்னா, தட் இஸ் இங்கே போடுறோம் பாருங்க, டிசி அதோடைய லென்த் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 4h/√3 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ பண்ணணும். தட் இஸ் வாட் ஹாஸ் கிவன், that is a lighthouse and the angle of depression. Angle of depression means we are looking at the down, isn't it? So we are looking at two ships, okay, and it observed to be 30 degree and 60 degree. So that is here 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h, so this is the height of the lighthouse is h meter, then the line joining the ships passes through the foot of the lighthouse, shows that the distance between the ships is
4h by root 3. So what they have given, that means this D, this A and this C are in the same line. Okay, next we have to show that what the distance between DC is 4h by root 3. கலங்கரை விளக்கம் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ், தட் இஸ் ஏபி அப்படின்னு கொடுத்துட்டோம், தட் இஸ் ஹெச் மீட்டரா. இப்போ அந்த ஆங்கிளை போட்டிருக்கேன் பாருங்க, தட் இஸ் இபிடி ஆங்கிள் பாருங்க, திஸ் இஸ் இபி அண்ட் டி. இந்த ஆங்கிள் பாருங்க, தட் இஸ் இங்கேருந்து இப்படி இறங்குதா. ஸோ அப்போ அது என்ன டிகிரி, 30 டிகிரி. ஓகே, இது 38 டிகிரியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி இது 30 டிகிரி, ஏன்னா இது வந்து பேரலல் லைன், இஎஃப்பும் இந்த டிசியும் பேரலல் லைன். ஸோ பேரலல் லைன் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 2 டிகிரி வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால நம்ம போட்டாச்சு. அதே போல் தான் இங்கே. ஸோ தட் இஸ் இங்கே நான் 30 டிகிரி போட்டுட்டேன். பிடிஏ, ஸோ பிடிஏவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்க எஃபிசி. எஃபிசி மீன்ஸ் இங்கேருந்து வாங்க. ஸோ தட் இஸ் எஃபிசி. ஸோ இங்கேருந்து ஸோ இப்படி இறங்குற இந்த ஆங்கிள், இப்படி இறங்குற இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஓகே, அதை இங்கே போட்டிருக்கு. ஸோ அதனால பிசிஏ, பிசிஏங்கிறது என்னது, தட் இஸ் இங்கேருந்து பிசி அண்ட் ஏ இப்படி இப்படி வருதா. இதுவும் என்ன ஆகுது, 60 டிகிரியை கொடுத்துருக்கான். டு ப்ரூவ் பண்ணணும்னா டிசியோட லென்த் என்னன்னா 4h by root 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரி, அது தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டிஏ யாருன்னு தெரியணும். தட் மீன்ஸ் இங்கே பாருங்க, ஸோ இந்த டிஏ இது யாருன்னு தெரியணும். நெக்ஸ்ட் ஏசி யாருன்னு தெரியணும் இல்லையா. ஏசி என்ன லென்த்து, டிஏ என்ன லென்த்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டையும் கூட்டினா கிடைச்சிரும். ஓகே, டிஏ என்ன லென்த்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இதுலேயும் அப்படிதான், ஏசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேனை தான் யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு டிசி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை 2 விதமான ட்ரையாங்கிளாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் பிஏடி அப்படிங்கிற பாருங்க, இங்கிருந்து பி, இங்கேருந்து இப்போ பாருங்க இந்த ட்ரையாங்கிளை நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே, இது பாருங்க உங்களுக்கு என்ன கோணத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கு, தட் இஸ் 90 டிகிரி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ 90 டிகிரியில் ஏற்படுத்திச்சிருந்தா நான் இந்த ட்ரையாங்கிள் நான் இங்கே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் இப்படி வருமா, தட் இஸ் இங்கே டி, இங்கே வந்து ஏ அண்ட் இங்கே பி. ஓகே, இது 90 டிகிரி இருக்குன்னா இது வந்து ஹைப்போட்டெனியஸ், அது கர்ணம்னு சொல்லுவோமா. ஓகே, நமக்கு வேணுங்கிறது என்னது, தட் இஸ் டிஏ வேணும்னு சொல்லியிருக்கோம். டிஏ மீன்ஸ் இந்த லென்த் வேணும். இந்த லென்த் வேணும்னா இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது ஒரு 30 டிகிரி இருக்கு அண்ட் இது ஒரு ஹைட்டுன்னு இருக்கு. அப்போ 30 டிகிரி எது எடுத்தா நமக்கு இந்த டிஏ கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமா டேனோட ஹெல்ப் தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா டேன் தான் என்னதுன்னு நமக்கு தெரியும், தட் இஸ் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இல்லையா. அடுத்துள்ள பக்கம் தான் இங்க, ஏன்னா நம்ம எடுத்துறது 30 டிகிரி எந்த இடத்துல இருக்கு, தட் இஸ் இங்க இருக்கு. இப்போ 30 டிகிரிக்கு இது எது எதிர்பக்கம், தட் இஸ் ஹைட் ஹெச். ஓகே, அதே போல அதனுடைய அடுத்துள்ள பக்கம் அல்லது அடிப்பக்கம்ங்கிறது எது, டிஏ தான். அப்போ டிஏ கீழே வந்துடும். அப்போ நம்மளுக்கு டிஏ வந்துச்சு இல்லையா. அண்ட் டேனோட 30 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தட் இஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 1/√3 இது அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுத்தா நமக்கு வந்து we will get the answer. ஓகே, அதை தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் ஃப்ரம் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் பிஏடி, தட் இஸ் பிஏடி அப்படிங்கிற செங்கோண முக்கோணத்தில் இருந்து என்ன சொல்ல வரோம், டேனை தான் நம்ம எடுக்கணும். டேன் எடுத்தா தான் நமக்கு டிஏ கிடைக்கும். அதனால டேன் எடுத்தனா டிஏங்கிறது என்ன, ஸோ தட் இஸ் இந்த ஆங்கிளுக்கு, எந்த ஆங்கிளுக்கு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 30 டிகிரி இருக்கு இல்லையா. இந்த 30 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பக்கம்னா எதிர்பக்கம், தட் இஸ் ஏபி. ஸோ இதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய டிஏங்கிறது நமக்கு என்னது, அடிப்பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவாங்க, அது கீழே போட்டாச்சு. ஓகே, நமக்கு வேணுங்கிற டிஏ வேல்யூ தானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த tan 30க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 1/√3 இங்கே போடலாம். ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா டிஏ இங்கே மேலே போயிடும். அப்போ 1 × டிஏன்னு வரும் அண்ட் h × √3 வரும். ஓகே, அப்போ 1 × டிஏ டிஏ தான், இது அப்படியே போட்டாச்சு. h × √3 நம்ம எப்படி எழுதலாம், √3 × h எழுதலாம். அண்ட் 1ஆல் வகுக்கிறதுனால அதே நம்பர் தான் வரும். ஸோ √3h. ஓகே, அதே போல் இங்கே பாருங்க, இப்போ நம்ம டிஏக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிட்டோமா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த முக்கோணத்தை எடுங்க. தட் மீன்ஸ் ஸோ இந்த வாக்கில் வருது இல்லையா. ஸோ இந்த முக்கோணத்தை எடுங்க. தட் இஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஏசி, தட் இஸ் பிஏசி எடுத்தாச்சு. அதிலிருந்து என்ன சொல்லலாம், டேனோட 60 டிகிரி தான் எடுக்கணும். ஏன் டேனோட 60 டிகிரி எடுக்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்க, நமக்கு வேணுங்கிறது ஏசியோட லென்த்து. ஏசியோட லென்த்து தரது யாராக இருக்க முடியும், இந்த 60 தெரியுது, ஹெச்சும் தெரியுது. தட் மீன்ஸ் இதனுடைய டயக்ராம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, இது போல இருக்கும் இல்லையா. ஆமாம், அப்போ வந்து இது ஏ, இது வந்து பி அண்ட் இது வந்து சி இருந்திருக்கும். அப்போ இது 60 டிகிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா
நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது இந்த டிகிரி வந்து 60 டிகிரி அப்படின்னா, ஸோ 60 டிகிரியை வச்சு நம்ம போட்டுக்கலாம். பட் டேன் எடுக்கணுமா, சைன் எடுக்கணுமா, காஸ் எடுக்கணுமான்னு எதை வச்சு சொல்லுவோம்னா, இதனுடைய லென்த் ஹைட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த அடிப்பக்கம் தான் தேவை. ஹைப்போட்டனியூஸை பற்றி அவங்க வந்து, அதாவது கர்ணத்தை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. அதனால இந்த லென்த் நமக்கு தேவைப்படாது. அப்போ இந்த லென்த் தான் நமக்கு தேவை அப்படின்னா நிச்சயமா நம்ம டேனோட ஹெல்ப்பை தான் கேட்டாகணும். ஸோ அதனால தான் நான் டேன்ஜென்ட்டோட ஹெல்ப்பை கேட்டிருக்கேன். ஸோ 60 டிகிரி போட்டாச்சு. ஓகே, 60 டிகிரி போட்டால் என்ன கிடைக்குது, தட் இஸ் ஏபி. ஸோ இதுக்கு எதிர்ப்பக்கம் என்னது, ஏபி. ஏபி என்னது, ஹெச் தான். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன், ஏபி தட் இஸ் ஹெச். நெக்ஸ்ட் என்னது, நமக்கு வேணுங்கிற ஏசி. ஏசி என்னது, அது அப்படியே வச்சுக்கோங்க, தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க. tan 60 டிகிரி தான் நமக்கு என்னன்னு தெரியும், ஸோ √3 தெரியும். ஸோ √3 போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏசியை இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே கொண்டு போயிடுங்க. அண்ட் √3யை இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ ஏசியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, h/√3ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். டிஏ ப்ளஸ் ஏசி ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ், தட் இஸ் கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது, டிஏ ப்ளஸ் ஏசி. ஓகே, இப்போ இந்த டிஏவோட வேல்யூ எழுதுங்க. தட் இஸ் டிஏ என்னது, √3 × h ப்ளஸ் ஏசியோட வேல்யூ என்ன, h/√3. ஓகே, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள், √3 h ப்ளஸ் h/√3. ஓகே, இதுக்கு டிவிஷனில் என்ன இருக்குது, 1 இருக்குது. தட் இஸ் எல்சிஎம் எடுக்கலாமா. ஸோ ஓகே, இது வந்து √3ஆல் பெருக்கணும். அப்போ இதை √3ஆல் பெருக்கும்போது இதையும் நம்ம √3ஆல் பெருக்குவோமா. அப்போ என்ன ஆகும், தட் இஸ் ஸோ √3 × √3 × h ப்ளஸ் h டிவைட் பை √3. ஏன்னா ரெண்டுலேயுமே √3 வந்தாச்சு, காமனாக எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ √3 × √3 நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு தெரியும். ஸோ 3h ப்ளஸ் h/√3 ஆச்சு, 4h/√3. ஸோ அப்போ ரெண்டு கப்பலுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது, 4h/√3 மீட்டர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதான் நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹேண்ட்ஸ் த ப்ரூஃப், HTP நிரூபித்து விட்டேன்னு எழுதிருங்க. கொஸ்டின் நம்பர் 39. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைபரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. The radius and height of a cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5500 square centimeter. Find its radius and height. ஸோ இப்போ ஒரு உருளை, தட் இஸ் சிலிண்டரை தான் நான் போட்டிருக்கேன். அந்த சிலிண்டர் பாருங்கள், தட் இஸ் ரேடியஸ் வந்து 5:7 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நான் இங்கே பாருங்கள், அது 6 அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இது 5 மடங்கு அப்படின்னா இது 7 மடங்கு, கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லையா. ஸோ 7 மடங்காக இருக்கும். தட் இஸ் if r is 5 times, then here it is r is 7 times. அதுதான் கிவன், கொடுக்கப்பட்டது என்னது, உருளையின் தட் இஸ் சிலிண்டரோட ரேடியஸுக்கும் ஹைட்டுக்கும் என்ன மாதிரியான ரேஷியோ இருக்குன்னா 5:7. ஓகே, நம்மளுக்கு ரேஷியோ ஈஸ்டு அப்படின்னாலே நம்ம அதை டிவிஷனில் எழுதுவோம். தட் இஸ் r/hன்னு எழுதிடுவோமா. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 5/7. ஸோ இப்போ அதுலேருந்து r அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், தட் இஸ் 5/7 × hன்னு எழுதலாமா. அதனுடைய வலைப்பரப்பு, தட் இஸ் அதனுடைய curved surface area what they have given, that is 5500 square centimeter. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். உருளையினுடைய வலைப்பரப்பு சமம் 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, curved surface area of cylinder is 5500. அப்போ உருளையின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் 2πrh. ஓகே, அதுதான் 5500க்கு சமமாக இருக்குது. தட் இஸ் curved surface area, CSAன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ CSA of a cylinder is what, that is 2πrh. ஓகே, அதை நான் போட்டாச்சு. ஆஃப்டர் தட் என்ன பண்ணலாம், ஸோ இந்த 2க்கு 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூ தெரியும், தட் இஸ் 22/7, அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் r, அப்போ ஆருக்கு பதிலாக நம்ம 5/7 × h போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஹெச்சுக்கு அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ 5500 அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் எல்லாமே அன்னோன் வேல்யூஸ், அதாவது எல்லாமே தெரிந்த மதிப்புகள் எல்லாத்தையும் வந்து அந்த பக்கம் சமத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. தட் இஸ் 5500 இங்கே போட்டுட்டேன். ஓகே, ஸோ இங்கே ரெண்டுமே 7 வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ இங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ மேலே வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது 2, 22, 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் மேலே இருக்குது. ஸோ அதை அப்படியே டிவிஷனில் கீழே கொண்டு வந்துடுங்க. 2 × 22 × 5 அப்படின்ட்டு. h × h என்ன ஆகுது, h² ஆகுது இல்லையா. இப்போ பாருங்கள், எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்ட்டு. தட் இஸ் இங்கே பாருங்கள், 5வது வாய்ப்பாடில் 5 ஓர் 5 5 ஆயிடுச்சு. ஸோ 11 5 55. அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், 11வது வாய்ப்பாடு எடுக்கலாம் இல்லையா. ஏன்னா இங்கே 22 இருக்கா. ஸோ இது 2 டைம் 2 11 22, இது ஒரு 11 11 அண்ட் இந்த 2 0 இருக்குது, அது அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 100 வந்துருச்சு மொத்தமாக இங்கே. ஓகே, 100ஐயும் வந்து நம்ம 2ஆல் அடிக்கலாம் தானே.
ஸோ அப்போ ஓர் 2 2 அண்டு 100 வந்து அடிச்சிங்கன்னா எவ்வளோ 50 2 100. ஓகே, இப்போ 50ஐயும் இந்த 2ஆல் அடிக்கலாம். ஸோ எத்தனை டைம் வரும்? 25 2 50. ஸோ அதையும் போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது? 25 பெருக்கல் 7 பெருக்கல் 7. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? தட் இஸ் இது ஸ்கொயர் இருக்கனால நான் இதை 2 வேல்யூஸாக எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தட் இஸ் 25 நான் எப்படி எழுதலாம்? 5 × 5ன்னு எழுதலாம். அண்டு இந்த 7 × 7 அப்படி எழுதிக்கோங்க. இது வந்து என்னது? ஹெச் ஸ்கொயர். நமக்கு வேணுங்கிறது வந்து ஹைட்டு தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரூட் எடுத்தாகணும். ஓகே, அப்போ ரூட்டுக்குள்ள என்ன பண்ணணும்? தட் இஸ் 5 × 5 அண்டு 7 × 7. ஓகே, இப்போ ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும்னா ஸோ 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை வெளியில் எடுக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து 2 7லேருந்து ஒரு நம்பரை 7 வெளியில் எடுக்கலாம். இங்கேயும் 2 5லேருந்து ஒரு நம்பரான 5 வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2 5 இருக்குதா, அதுலேருந்து ஒரு 5 வெளியில் எடுத்து போட்டுடலாம். அதே போல் 2 7லேருந்து ஒரு 7 வெளியில் எடுத்து போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும்? ஹெச்னா h is equal to 5 × 7, that is equal to 35 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு கிடைச்சிருச்சு ஹைட்டுங்கிறது என்னது? 35 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்க? ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆர் நமக்கு என்னன்னு தெரியும்? தட் இஸ் இப்போ மேலே பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்? தட் இஸ் ஆருங்கிறது 5/7 × h. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 5/7 × h. ஓகே, ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடணும்? 5/7 × 35 போடணும். ஓகே, இப்போ பாருங்கள் 7 5 35. ஓகே, அப்போ என்னது? 5 25 சென்டிமீட்டர் தான் நமக்கு ஆரோட வேல்யூவாக கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூவும் கிடைச்சாச்சு, அடுத்து ஹைட்டோட வேல்யூவும் கிடைச்சாச்சு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 40. அருள் தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும் 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க. Arul has to make arrangements for the accommodation of 150 persons for his family function. For this purpose, he plans to build a tent which is in the shape of cylinder surrounded by a cone. Each person requires 4 square meter of the space on the ground and 40 cubic meter of air to breathe. Find the height of the conical part of the tent if the height of cylindrical part is 8 meters. So they are asking conical part height. என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் அருள் தனது குடும்ப விழாவுக்கு 150 நபர்கள் இல்லையா? ஓகே, 150 நபர்கள் இருக்கிறதுக்கு ஒரு கூடாரத்தை அமைக்கிறாரு. ஓகே, 150 மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நபர்களின் எண்ணிக்கை வந்து என்னதுன்னா 150. ஓகே, அடுத்தது அடிப்பகுதி வந்து உருளை வடிவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அடிப்பகுதிங்கிறது எது? ஸோ இதுதான் பாருங்கள். இப்போ உருளை வடிவத்தில், ஸோ நான் போடுற வடிவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் இது வந்து உருளை வடிவத்தில் இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? மேற்பகுதி கூம்பு வடிவிலும் அப்படிங்கிறாங்க. கூம்பு வடிவத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதை கொஞ்சம் அப்படி தான் வருது. ஓகே, கூம்பு வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்லுறாங்க? ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பரப்பு 40 கனமீட்டர் காற்று தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. முதல்ல 4 சதுர மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு 4 சதுர மீட்டர் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒருவருக்கு தேவையான பரப்பு 4 சதுர மீட்டர் அப்படின்னா ஸோ தேவையான மொத்த அடிப்பரப்பு, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ இங்கே ஒருத்தர் உட்கார்றாருன்னா 4 சதுர மீட்டர் வேணும், இங்கே ஒருத்தர் உட்கார்றாருன்னா 4, இங்கே ஒருத்தர்னா 4, இந்த மாதிரி பல பேர் இங்கெல்லாம் உட்காருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 தேவைப்படுது அப்படின்னா 150 பேர்த்துக்கு எவ்வளோ? 150 × 4. ஓகே, நெக்ஸ்ட் அதை நம்ம பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ 150 600 தெரியும். ஓகே, ஸோ இது எதுக்கு சமம்? இங்கே சுற்றியே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பரப்புக்கு சமம் தானே? ஆமாம், அப்போ அது வந்து என்னது? ஒரு வட்டம் தானே. வட்டத்தினுடைய பரப்பு அப்படிங்கிறது என்னது? πr². ஸோ அதுதான் இங்கே இருக்குது. πr² = தான் 600. அது போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? கூடாரத்தின் உருளையின் உயரம் 8 மீட்டர். ஸோ இந்த உருளை இருக்கு இல்லையா, இதுதான் உருளை. அந்த உருளையினுடைய உயரம் என்னன்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா 8 மீட்டர்னு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூம்பின் உயரம் என்ன அப்படிங்கிறாங்க. இந்த கூம்பினுடைய இந்த உயரம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய கேள்வி. உருளையினுடைய உயரத்தை h1 அப்படின்னும் கூம்பினுடைய உயரத்தை h2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒருவருக்கு தேவையான காற்றின் கன அளவுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, 40 கனமீட்டர். அப்போ ஒருத்தருக்கு தேவையான காற்றினுடைய கன அளவு 40 கனமீட்டர் அப்படின்னா அப்போ 150 நபர்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது?
ஸோ 150 இன்ட்டு 40 தட் இஸ் 6000 கனமீட்டர். ஸோ இந்த 6000ங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது? தட் இஸ் இந்த இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்றுக்கு. அப்போ உள்ள அப்படின்னா எது எல்லாம் சேர்த்திருக்கு? தட் இஸ் கூம்பையும் சேர்த்திருக்கு, அந்த உருளையும் சேர்த்திருக்கு. ஓகே, அதனால உருளையினுடைய கன அளவையும் கூம்பினுடைய கன அளவையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க? தட் இஸ் 6000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சமமாகும்ட்டு. நமக்கு தெரியும் உருளையினுடைய கன அளவு. உருளையினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? πr²h. ஓகே, அதே கூம்பினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. ஓகே, இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? நம்ம கூட்டிக்கணும், அவ்வளோதானே? ஓகே, கூட்டலாம். பட் என்ன நடக்குது அப்படின்னா, உருளைக்கு தனி ஹைட் இருக்கு இல்லையா? தட் இஸ் h1 இருக்கு, அதை h1 எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு பதிலாக இங்கே என்ன போடணும்? நம்ம h1 போடணும். தட் இஸ் πr²h1 போடணும். ஓகே, இப்போ கூம்புக்குன்னு தனி ஹைட் இருக்கு. ஸோ கூம்பினுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா h2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணணும்? இந்த ஹெச்சுக்கு பதில் நம்ம என்ன போடணும்? டெஃபினட்டாக நம்ம வந்து 1/3 πr²h2ன்னு தான் போடணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, πr²h1 + 1/3 πr²h2 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, ரைட். இது எதுக்கு சமம்? 6000க்கு சமம். ஓகே, இப்போ இதுலேருந்து பாருங்க, நமக்கு எதெல்லாம் காமனாக இருக்குது இதில்? தட் இஸ் இங்கே எடுக்கிறேன் பாருங்க, πr² அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே காமன். ஸோ இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா உள்ள என்ன வரும்? h1 + 1/3 h2ன்னு வருமா? ஓகே, இந்த h1ங்கிறது எதோடது? உருளை. உருளைக்கு தான் நம்ம பார்த்துருக்கோமே 8ன்ட்டு. ஸோ அப்போ நம்ம இதுக்கு பதிலாக h1க்கு பதிலாக என்ன போடலாம்? 8 ப்ளஸ் இதுக்கு பதிலாக என்ன போடணும்? தட் இஸ் 1/3 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 1/3 h2வை தான் கண்டுபிடிக்கணும், அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்டு πr²க்கு பதிலாக நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம் பாருங்கள், அந்த πr²க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? 600. ஸோ நான் இப்போ 600 அங்கே போட்டுக்கிறேன். ஓகே, அதைத்தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 600 × 8 + 1/3 h2 = 6000 அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த 600 வந்து பெருக்கல்ல இருக்கா? இது இந்த பக்கம் சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகுமா? வகுத்தல் ஆச்சுன்னா இந்த 0க்கு 0, இந்த 0க்கு 0 போகுது. அப்போ இந்த 6க்கு ஒரு 6 போயிடுது. அப்போ இங்கே மிச்சம் இருக்கிறது 10 தானே? ஸோ அந்த 10 தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், 8 கூட்டலில் இருக்கா? கூட்டல் இருக்குது, அந்த பக்கமாக சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா கழித்தலாக மாறிடுச்சா? அப்போ 10ல் 8 போச்சுன்னா 2. ஸோ 1/3 h2. அப்போ 1/3 இங்கே என்னது? வகுத்தலில் இருக்குது. அது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ 2 × 3 வரும். 2 × 3 என்ன தரும்? 6 தரும். ஸோ இங்கே எல்லாமே மீட்டரில் எடுத்துருக்கறனால நம்மளுக்கு என்ன வருது? 6 மீட்டர். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? h2 = 6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆகவே கூம்பின் உயரம் 6 மீட்டர் ஆகும். What is the solution? That h1 and h2 be the height of cylinder and cone respectively. So what they have given? This is height 1, where this 8 meter they have given already. So this is height 1, and we have to find what is the height 2. Okay, so how can we find it? Okay, first area for one person they have given 4 square meter. Then total number of persons is 150. So we need, therefore total base area is 150 into 4. That is, it gives 600. So what is 600? Area of that base. Next, volume of the air required for one person is 40 meter cube they have given. Okay, for the 150 persons, 150 into 40, 6000 meter cube. Okay, so what is this 6000? It is both in cone and cylinder. So we have to add both cylinder and cone's volume. So volume of cylinder plus volume of cone. Okay, what is the formula for volume of cylinder? That is πr²h, we know that. And what is the volume of cone? For cone, it is 1/3 of πr²h, isn't it? Okay, but here height is differing, so we are putting just h1 and h2, but the r doesn't change because both has the same radius, isn't it? So it doesn't change. Okay, now what is the common thing here? That is πr² and πr² is a common thing. I am taking out here. What will get? h1 plus 1/3 h2, that is equal to 6000. Okay, instead of this h1, what we have to give? It is already we mentioned it, h1 is 8 centimeter. So you just put it as a 8 centimeter plus 1/3 h2. Okay, here you just bring this 600
On the other sides, what will you get? 0 0 cancelling, and this also cancelling. So what is this? 6, 1 times 6, so 10. 10 is there, isn't? We are bringing 8 into the other side, so 10 minus 8, what will get? So 2. So 1 by 3 H2 is equal to 2. Here 3 is in the division. If we are bringing this into this side, so it will multiply, and H2 is equal to 6. Question number 41. இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ரோமன், இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க. செகண்ட், முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க. தேர்ட் ஒன், முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க. ஃபோர்த் ஒன், முகமதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க. ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை காண்க. 2 unbiased dice are rolled once. Find the probability of getting. First one, a doublet, equal numbers on both dice. Second one, the product as a prime number. Third one, the sum as a prime number. Fourth one, the sum as 1. So எத்தனை டைஸ் விட்டுறாங்க? ஸோ 2 டைஸஸ். ஸோ நமக்கு தெரியும் 2 டைஸ்னா என்ன, நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸாக இருக்க முடியும். தட் இஸ் எஸ், தட் இஸ் நம்ம போட்டுக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ப்ரைஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 6 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 4 1 4 2 4 3 4 4 4 4 5 4 6 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. இதெல்லாம் தான் நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, தட் இஸ் அப்போ இது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? என் ஆஃப் எஸ். அதாவது எஸ்ஸினுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 36 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மொத்தம் 36 எலமெண்ட்ஸ் உறுப்புகள் உள்ளே இருக்கும். ஸோ the when 2 unbiased dice are rolled, the sample space S is, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு you just put, so 36, n of s is equal to 36. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் இரு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க. ஒரே முகமதிப்புனா என்ன இருக்க முடியும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைஸில் 1 போட்டால் செகண்ட் டைஸ்லையும் 1 தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைஸில் 2 போட்டால் செகண்ட் டைஸ்லையும் 2 தான். ஃபர்ஸ்ட் டைஸில் 3 போட்டால் செகண்ட் டைஸ்லையும் 3 தான். ஃபர்ஸ்ட் டைஸில் 4 போட்டால் ரெண்டாவது பகடையிலையும் 4 தான். முதல் பகடையில் 5 போட்டால் இரண்டாவது பகடையிலையும் 5 தான் போடணும். அடுத்து முதல் பகடையில் 6 போட்டால் ரெண்டாவது பகடையில் 6 போடணும். அப்படின்னா தான் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒரே முகமதிப்பு அப்படின்போம், ஒரே ஃபேஸ் வேல்யூஸ். தட் இஸ் let A be the event of getting a doublet அப்படின்றாங்க. டப்லெட் மீன்ஸ் அதுதான். ஸோ ரெண்டுலேயுமே ஒரே முகமதிப்பு இருக்கணும். ஓகே, ஸோ அதுவும் அதுதான் ஏ இஸ் ஈக்குவல் டு, அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த ஏங்கிற நிகழ்ச்சியை தான் நான் இது இரு பகடைகளும் ஒரே முகமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இங்கேயும் இல்லாட்டி ஏ தானே, அப்போ ஏன்னு தான் நீங்கள் எழுதியிருக்கணும். ஏன்னு எழுதிட்டு ஸோ அது நம்பர் ஆஃப் ஏ என்ன பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6 போட்டுக்கோங்க. ஓகே, நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, தட் இஸ் ஏவினுடைய நிகழ்தகவு, ஏங்கிற நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு என்ன நமக்கு ஃபார்முலா தெரியும், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தெரியும். நம்ம என் ஆஃப் எஸ் தான் முன்னாடியே பார்த்துருக்கோம்ல 36, ஸோ அது போட்டாச்சு. என் ஆஃப் ஏ இப்போ பார்த்தோம், தட் இஸ் 6, ஸோ 6 போட்டாச்சு. இப்போ இது என்ன 4r6, ஸோ 6r 36, ஸோ 1/6. இதுதான் நம்மளுடைய விடை. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் செகண்ட் ரோமன் இஸ் முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க அப்படிங்கிறாங்க. பகா எண்ணா தெரியும், 2 3 5 7 இதெல்லாம் தான் பகா எண் தெரியும். ஓகே, பட் டைஸை பொறுத்த வரைக்கும் 1 to 6 தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அப்போ 7 வரதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்லை. பட் பெருக்கற்பலன் அப்படிங்கும்போது பாருங்கள், 1 into 2 2 வந்துருச்சா. நெக்ஸ்ட் 1 into 3 3 இருக்குது. 1 into 5 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 பெருக்கள் 1 2 தான் தரும். 3 பெருக்கள் 1 3 தான் தரும். 5 பெருக்கள் 1 5 தான் தரும். ஸோ இதெல்லாம் சேர்த்துனா மொத்தம் என் ஆஃப் பி எவ்வளோ இருக்குது? 6. ஸோ அப்போ பி ஆஃப் பி என்ன? 6/36. தட் இஸ் என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்னது? 6/36. தட் இஸ் 4r6 6r36. அதான் இங்கே போட்டாச்சு. Let B be the event of getting the product as a prime number. What is the B? So 1 2 1 3 1 5 2 1 3 1 5 1. So n of B counting is 6. Okay, P of B is equal to 6/36. So we will get 1/6. Third Roman என்ன சொல்றது? That is முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக அப்படின்னு இருக்கு. That is let C be the event of getting the sum as prime number. So Cங்கிறது ஒன்று நானா எடுத்துக்கிறேன். ஸோ அது என்னன்னா, ஸோ ரெண்டையும் கூட்டினா பகா எண் கிடைக்கணும். ஸோ பகா எண் நமக்கு தெரியும் என்னது? 2 3 5 7
ஸோ இப்போ கூடுதல் தானே, அதனால எக்ஸ்ட்ராவும் வரும். ஸோ தட் இஸ் 11. 13 போகாது, ஏன்னா உயர்ந்தபட்சமான 6,6 கூட்டினா கூட நமக்கு 12 தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம 13 எடுக்கக்கூடாது. ஸோ இது விட்டுடுங்க, 12 எடுக்கக்கூடாது, விட்டுருங்க. ஓகே, 12 வந்து பகா எண்ணே கிடையாது, அதனால நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம 11 வரைக்கும் 2 நம்பரை கூட்டினா 11 வரைக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னு பாருங்க, 1,1 2 வருதா, அடுத்தது 1,2 3 வருது, 1,4 5 வருதா, 1,6 7 தருது, அடுத்து 2,1 3 தருது, 2,3 5 தருது, 2,5 7 தருது, 3,2 5 தருது, 3,4 7 தருது, 4,1 5 தருது, 4,3 7 தருது, 5,2 7 தருது, நெக்ஸ்ட் 5,6 11 தருது, 6,1 7 தருது, 6,5 11 தருது. ஸோ இது எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இதனுடைய கவுண்டிங் மொத்தம் எவ்வளோ இருக்கு? ஸோ 15 இருக்கு. அதுதான் n of c is equal to, இங்கே என்ன ஆக்சுவலாக இருந்திருக்கணும், n of c is equal to என்னது 15 அப்படின்னு இருந்திருக்கணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, n of c is equal to 15. ஓகே, அப்போ நமக்கு வேணுங்கிறது அவங்க கேட்கறது நிகழ்தகவு தான், p of c, probability of the c event. ஓகே, c அப்போ n of c by n of s, that is 15 by 36, that is 5 by 12. எப்படி? ஸோ 3 அடிச்சு போடுங்க, 5 3 15, அடுத்தது ஸோ 12 3 36, ஸோ 5 by 12, அதான் நம்மளுடைய விடை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 4th one, முகமதிப்புகளின் கூடுதல் 1ஆக கிடைக்கும் நிகழ்ச்சி. நிச்சயமா ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 போட்டு இன்னொரு டைஸ்ல 1 போட்டால் கூட இது ரெண்டையும் கூட்டினா 2க்கு சமம் ஆயிடும், 1 + 1 = 2. அப்போ நிச்சயமா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், முதல்ல கூடுதல் 1ஆக இருக்கிறதுக்கு டி அப்படிங்கிற நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டு அந்த டிங்கிறது ஒரு நடக்க இயலாத ஒரு நிகழ்ச்சி, தட் இஸ் let d be the event of getting the sum as 1. ஸோ அப்போ டிங்கிற கணத்துக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால நீங்க எம்டி செட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ n of d is equal to என்னது, அப்போ அது அதனுடைய எண்ணிக்கை என்னன்னு தெரியுது உங்களுக்கு, 0 தான். ஓகே, ஸோ n of d is 0 and p of dங்கிறது என்ன, probability of d. probability of dக்கு என்ன ஃபார்முலா தெரியும், n of d by n of s, that is 0 by 36, that is equal to 0. அதுதான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஸோ மொத்தத்தில் இதனுடைய ஆன்சர் என்னது, 0 தான் என்னுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 42, இட் இஸ் த கம்பல்சரி கொஸ்டின். கட்டாய வினா, கட்டாயமாக விடையளிச்சிருக்கணும், அப்போ தான் 100 மார்க்ஸ் நம்மளுக்கு ஷியோராக கிடைக்கும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தட் இஸ் a is equal to the set of all x belongs to w or x in w ன்னு சொல்லலாம், such that x less than 3, b is equal to the set of all x in n such that 1 less than x less than or equal to 5, மற்றும் c is equal to 3 5 7 எனில் a cross b union c is equal to a cross b union a cross c என்பதை சரிபார்க்கவும். Let a is equal to x in w such that x less than 3, b is equal to x in n, 1 less than x less than or equal to 5, c is equal to 3 5 7. Verify that a cross b union c is equal to a cross b union a cross c. இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் உடனே இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவல் டுவே கொடுத்துட்டாங்க அண்ட் சரிபார்க்கவும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே சரிதான், நிரூபித்து விட்டேன்னு டைரெக்டாகவே உங்களால் எழுதிடலாம். ஹென்ஸ் த ப்ரூஃபை ஈஸியாக காட்டிடலாம். முதல்ல இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சொல்யூஷன், தீர்வு என்னது, சொல்யூஷன், தட் இஸ் பாருங்கள் a is equal to என்ன கொடுத்துருக்காங்க, x from w தான், and such that x less than 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, டபுள்யூனாலே எப்பவுமே பாருங்க ஹோல் நம்பர்ஸ். கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க இதை ரவுண்டாக கூட பண்ணிக்கோங்க, 0 மாதிரி வருதா, அப்போ 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே கீழேயே வந்து 0 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 விட கம்மியாக பாருங்க, 3 விட சின்னதாக தானே அம்புக்குறி போகுது, தட் மீன்ஸ் ஓப்பனாக இருக்கிறது, வாய் திறந்த பக்கம் வந்து பெரிய நம்பர். ஓகே, அப்போ 3 விட குறைவாக தான் எக்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்குது. அப்போ 3 விட குறைவானா 3க்கு அப்புறம் வர எதுவுமே வரக்கூடாது. அப்போ என்னெல்லாம் இந்த செட்டில் இருக்கும், a is equal to என்னெல்லாம் இருக்கும், 0, 1, 2 equal to என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் x from n such that 1 less than x less than or equal to 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க n அப்படின்னா இங்கே 1 வர மாதிரி இருக்கா, அப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1 2 3 4 5 6 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே,
இப்போ எதை விட பெருசு சொல்கிறாங்க, ஒன்னை விட பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஓப்பன் அப் ஆயிருக்கா, லெஸர் தென் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அது என்னது, எக்ஸ். எக்ஸ் ஒவ்வொரு எக்ஸும் ஒன்னை விட அதிகமாக இருக்குமா, தட் மீன்ஸ் 1 இருக்கக்கூடாது. அப்போ 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வருமா, எஸ் வரும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் என்னன்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிளையும் சேர்த்து குறிக்குது. லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 5ஆகவும் இருக்கணும், 5ஐ விட குறைவாகவும் எக்ஸ் இருக்கணும், அப்படிதான் நமக்கு சொல்லுது. அப்போ என்னது, 5ம் வரும் இதில். ஸோ அப்போ பிங்கிற செட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க, தட் இஸ் 2, 3, 4, 5. 6, 7 எல்லாம் வரக்கூடாது, ஏன்னா அதுக்கு மேலே இங்கே இல்லை. ஸோ 5ஐ விட குறைவாக இருக்கிறதா அவங்க எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, அண்டு சி அங்கேயே கொடுத்தாச்சு 3, 5, 7. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, 3, 5, 7. அப்போ அதுலேருந்து ஏங்கிறது நமக்கு என்னன்னு தெரிய வருது, தட் இஸ் 0, 1. நெக்ஸ்ட் பிங்கிறது 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் சிங்கிறது 3, 5, 7. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நான் முதல்ல என்ன எடுத்துக்கிறேன்னா, இதை டோட்டலாக எல்ஹெச்எஸ், சமத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சமத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடை நான் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் முதல்ல நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் சியை கண்டுபிடிக்கணும். பட் இந்த பி யூனியன் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் அப்புறம் தான் கிராஸ் ஏல எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தட் இஸ் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய பி யூனியன் சியை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு பி என்னன்னு தெரியும், தட் இஸ் 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் யூனியன் பண்ணணும் எதை, ஸோ ஏ சி கூட. ஸோ சி என்னன்னு பாருங்க, 3, 5, 7. இப்போ என்னது, யூனியன்னா எல்லாத்தையும் யூனியன் பண்ணி எழுதணும், அவ்வளோதானே. தட் இஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். அப்போ 2, 3 2 டைம் என்ட்ரி ஆயிருக்கு, நம்ம ஒரு டைம் போட்டாலே போதும் செட்டில். ஸோ 3, 4, 5, அடுத்தது 7. இதுதான் வந்து பி யூனியன் சி. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி தான் பார்க்கணும். இப்போ ஏ என்ன தெரியும் நமக்கு, தட் இஸ் 0, 1, 2ன்னு தெரியும். அண்ட் கிராஸ் பண்ணுங்க, எது கூட, பி யூனியன் சி தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, 2, 3, 4, 5, 7. ஓகே, பாருங்க இப்போ இது எப்படி எழுதலாம். ஸோ நீங்கள் இதை வந்து பெருசாக வரும் இல்லையா, ஏன்னா கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ணுறதுனா இப்படி எழுதணும் இல்லையா. ஓகே, ஸோ அப்போ நம்ம பெருசாக போட்டு இப்போ பாருங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். தட் இஸ் 0க்கு 2, அப்போ 0க்கு 2, 0க்கு 3, 0க்கு 4, 0க்கு 5, 0க்கு 7. இப்போ 1க்கு 2, 1க்கு 3, 1க்கு 4, 1க்கு 5, 1க்கு 7. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஸோ 2 இருக்குது. அப்போ 2க்கு 2, 2க்கு 3, இப்போ 2க்கு 4, 2க்கு 5, 2க்கு 7. ஓகே, அதோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரேஸ் அதாவது செட் பிரேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் சி, தட் இஸ் எல்ஹெச்எஸ். ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்கணும். ஆர்ஹெச்எஸ் என்னது, தட் இஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே, ஏ தெரியும் 0, 1, 2, பி இஸ் 2, 3, 4, 5, சி இஸ் 3, 5, 7. அப்போ ஏ கிராஸ் பின்னா என்னது, 0, 1, 2வையும் 2, 3, 4, 5ஐயும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 0, 2, 0, 3, 0க்கு 4, 0க்கு 5. அடுத்து 1க்கு 2, 1க்கு 3, 1க்கு 4, 1க்கு 5. நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 4, 2, 5. ஓகே, ஸோ எல்லாமே போட்டாச்சா. ஓகே, அதே போல் அடுத்தது என்ன பார்க்கணும், ஏ கிராஸ் சியை பார்க்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏவை போட்டுக்கணும், 0, 1, 2. அடுத்தது சியை போட்டுக்கணும், 3, 5, 7. அப்புறம் கிராஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ பாருங்கள் 0க்கு 3, 0க்கு 5, 0க்கு 7. இல்லைனா இப்படி கூட நீங்கள் எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 0, 1, 2, ஸோ 3, 5, 7. ஓகே, ஸோ எப்படி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 0க்கு 3, 0க்கு 5, 0க்கு 7. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் 1க்கு 3, பாருங்கள் அது 1க்கு 3, 1க்கு 5, 1க்கு 7. நெக்ஸ்ட் பாருங்கள் 2க்கு 3, 2க்கு 5, 2க்கு 7. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே இங்கேயும் வந்துச்சு பாருங்கள், 1க்கு 3, 1க்கு 5, 1க்கு 7, 2க்கு 3, 2க்கு 5, 2க்கு 7. இப்படியும் நீங்கள் போடலாம். இப்போ ஏ கிராஸ் பியை அப்படியே எழுதிக்கோங்க. தட் இஸ் 02, 03, 04, 05, 12, 13, 14, 15, 22, 23, 24, 25. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி 03, 05, 07, 13, 15, 17, 23, 25, 27 எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். ஓகே,
அதான் இங்கே போட்டிருக்கேன் யூனியன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதுவோம் பாருங்கள், தட் இஸ் 02 எழுதிடுவோம், 03 04 05 அப்படியே இது வரைக்கும் நீங்கள் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் இங்கே 03 மறுபடியும் வந்திருக்கா, ஸோ அதனால் அதை எழுதாதீங்க. அடுத்து 05யும் வந்திருக்கு திரும்ப, அதை எழுதாதீங்க. பாருங்கள் 05 வந்திருக்கு, 05 ஆல்ரெடி, 03 ஆல்ரெடி வந்தாச்சு, 05ம் ஆல்ரெடி வந்தாச்சு, அதனால் அதை ரெண்டையும் எழுத வேணாம். மிச்சம் இருக்கிறது என்ன 0,7, ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதே போல் இந்த வரிசையிலையும் பாருங்கள் 12 13 14 15 இருக்கா, அதை எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 13 எகெயின் வரக்கூடாது, 15ம் அதிகமாக வரக்கூடாது, அந்த 1,7 வரலாம். ஸோ அந்த நான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் 22 23 24 25. ஸோ ஆல்ரெடி யூனியனில் இருக்குது, அதனால் மறுபடியும் திருப்பி போட தேவையில்லை. அப்போ 23 25 நமக்கு தேவையில்லை. ஸோ 2,7 நம்ம எழுதினா போதும். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது RHS. ஓகே, ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், A cross B யூனியன்ஸ் இருக்குது, 02 03 04 05 07, 12 13 14 15 17, 22 23 24 25 27. இது எல்லாமே இதுலேயும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மேலேயும் இருக்குது. ஸோ RHSம் LHSம் சமமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சமம். அதனால் A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிட்டு ஹென்ஸ் த ப்ரூஃப்னு முடிச்சிருங்க. That's all. Like, share and subscribe Shifa Diaries.